எபிசோட் 7 ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டடில் ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க 3 பேரும் அந்த வயசில் வந்து இவங்க ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை காட்டுவாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுனால அதை முடிச்சுட்டு இவன் வந்து கிளம்பிடுவான். ஸோ இவங்க 2 பேரும் என்னவா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூடும்போது அவன் பாட்டுன்னு போயிடுவான். போனதுக்கப்புறம் அவன் நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து இவன் வாங்கிட்டு வருவான். ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து போலீஸோட கஸ்டடியில் இருப்பா இல்லையா. ஸோ அதை காட்டுவாங்க. அவன் வந்து எப்படியோ இந்த பொண்ணை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு வந்து போகும்போது இந்த பொண்ணுக்கு பசிக்கும். ஸோ அதனால் வந்து பசிக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அந்த இவளை அப்யூஸ் பண்ண அந்த பொண்ணோட அப்பாவோட கார்ட்ஸ் வந்து பார்த்த உடனே வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே இவங்களை வந்து எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பக்கமும் ட்ரக்கு வச்சு இவங்க காரை மட்டும் அப்படியே வந்து டோ பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த ஃபைட் சீன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொண்ணை காப்பாற்றும் போது அவன் வந்து நிறையா ஃபைட்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பேருமே ஈக்குவலாக ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த குண்டா அந்த ஆர்மி ட்ரெஸ்ஸில் இருப்பான் இல்லையா, கண்ணாடி போட்டுட்டு. ஸோ அவன் வந்து சூப்பராகவே ஃபைட் பண்ணுவான். அந்த ஃபைட் சீன்லாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஃபைட் சீன்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அந்த ட்ரக்லேருந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி அது ஏதோ கேஸ் மாதிரிலாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்தெல்லாம் வந்து காப்பாற்றி இவன் வந்து சண்டை போட்டு என்ன பண்ணுவான், மறுபடியும் காரில் வந்து இவங்க போவாங்க. போகும்போது நேராக இவன் வந்து அந்த பொண்ணோட அப்பா இருக்கிற இடத்துக்கே கொண்டு போயிட்டு வண்டியை நிறுத்துவான். பொண்ணோட அப்பா வந்து போய் பார்ப்பான். பார்க்கும்போது அவன் வந்து சொல்லுவான், உனக்கு வந்து நான் வந்து ரெண்டு டீல் வைக்கிறேன், நீ என் கூட வந்து அடியாலாம் சேர்ந்துக்கோ, அதனால் வந்து உனக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல டீல் கொடுக்குறேன் அப்படின்ன உடனே அந்த கிம் வந்து என்ன சொல்லுவான், இதெல்லாம் வேலைக்காகாது, உன்னை கண்டிப்பாக சாகடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அவ்வளோ அடிப்பான். ஸோ இவங்கெல்லாம் வந்து காரில் இருப்பாங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் காரில் இருப்பாங்க. என்னடா இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி இல்லையே, இது ஏதோ பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி பார்ப்பாங்க. கரெக்டாக இவனை வந்து கொலை பண்ணுற அந்த நேரத்தில் வந்து அவங்க பொண்ணு வந்து, அப்பா நீங்கள் அதை சாவடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துவா. ஆனால் வந்து கிம் வந்து என்ன சொல்லிடுவார்னா, என் பொண்ணு வந்து மன்னிச்சானா நான் வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அவனும் வந்து மன்னிப்பு கேட்பான். மன்னிப்பு கேட்ட உடனே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு போன உடனே மீன்வைல் வந்து என்ன ஆகும்னா, அந்த போலீஸெல்லாம் வந்து காட்டுவாங்க. போலீஸெல்லாம் இவங்க வீட்டில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. இவன் போய் அவன் தான் சொல்லிட்டான் இல்லையா, என் பொண்ணு வந்து சேஃபாக இருந்துட்டானா நானே வந்து சரண்டர் ஆகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீட்டில் உட்காந்து டின்னர் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு அப்பா பொண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும். பிகாஸ் அவன் வந்து கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பான், அந்த கிஃப்ட்டை கொடுப்பான், இவன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பொண்ணும் வந்து என்ன பண்ணோன்னா, அவளோட வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கொடுப்பா. அப்போ இதை நீ ஏன் ஞாபகத்தமாக வச்சுக்கோ, நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கணும், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து இவன் கிளம்பி வந்து போலீஸில் வந்து சரண்டர் ஆகிட்டு அப்புறம் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்களா, அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்ன நடக்கும்னா, கொஞ்சம் நடுவில் என்ன ஆகும்னா, பாம் த்ரெட் மாதிரி வச்சுருவான். அந்த போலீஸ்லாம் வந்து இவங்களை வந்து பின்தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த குண்டா ஆர்மி பர்சன் இருப்பான் இல்லையா, அவன் அந்த மாதிரி பண்ணிடுவான். கடைசியில் பார்த்தா அது வந்து பாமே கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து த்ரெட் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலில் வந்து அங்கங்கே வச்சுருவாங்க. ஸோ இவனை வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, வந்து உன்னை வந்து நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போடுறதுக்கு வருவாங்க. ஸோ இன்ஜெக்ஷனை வந்து போட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல வந்து இவன் கை கால் எல்லாமே லாக் ஆகிருக்கும். லாக் ஆகிட்டு ஒருத்தன் வந்து ஏதோ நெருப்பை வந்து வச்சு காட்டிகிட்ருப்பான். உங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னும் சொல்லுவான். ஸோ அதோட வந்து அந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 8 வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.